ஸ்ரீவைகுண்ட விரக்தாய ஸ்வாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். திருமலை க்ஷேத்திரம் என்றாலே பாபங்களை பொசுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. புரட்டாசி மாதத்தில் திருமலா திருப்பதி க்ஷேத்திர மகிமை, தீர்த்த மகிமை, பகவான் ஸ்ரீனிவாசனின் பெருமையை போற்றி சொல்லும் ஸ்ரீ வெங்கடேச மகாத்மியத்திலிருந்து சில கதைகள் அனுபவிக்கலாம். இந்த கதைகளில் ஒருவரது அகங்காரத்தால் விளைந்த விபரீதம், நம்பிக்கை துரோகம் செய்ததால் கிடைத்த பலன், அதிலிருந்து மீண்டது எப்படி, அதற்குரிய பிராயச்சித்தம் என்ன, பகவத் சங்கல்பத்தால் ஒருவருக்கு இழந்த பதவி எப்படி மீண்டும் கிடைத்தது என்பதெல்லாம் பற்றி சொல்லப்படுகிறது. அனைவரும் அவசியம் கேட்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வெங்கடேச மகாத்மியம் படிப்பதாலும் கேட்பதாலும் சகல காரிய சித்தி உண்டாகும், நினைத்தது நடக்கும், முன்ஜென்ம வினை அகலும், சகல பாக்கியங்களும் பெறலாம். திருப்பதி மலைக்கு செல்பவர்கள் அங்குள்ள தீர்த்தங்களையும் அதன் விசேஷங்களையும் அறிந்து செல்வது பல நன்மைகளை பெற்றுத்தரும். இந்த மலையில் பல புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. அவை அனைத்துமே மகிமை பொருந்தியவை என்றாலும் அவற்றில் சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் மிக முக்கியமானது. இதன் நீரானது அமுதம் போல் இனிக்குமாம். இந்த நீரை தொட்டாலே, என் பார்த்தாலே சகல பாபங்களும் நம்மை விட்டு அகலுமாம். இந்த பூமண்டலத்திலேயே புனிதமான தீர்த்தம் என்றும், பூமண்டலத்தில் இருக்கும் அத்தனை தீர்த்தங்களும் சங்கமிக்கும் புனித தீர்த்தமாக இந்த சுவாமி புஷ்கரணி கருதப்படுகிறது. கங்கை போன்ற புண்ணிய நதிகளுக்கு இணையாக பாபங்களை போக்க வல்லது இந்த சுவாமி புஷ்கரணி. திருமலை கோவிலின் பிரம்மோற்சவ நிகழ்வுகள் மற்றும் விசேஷங்களின் போது இந்த புண்ணிய தீர்த்தத்தில் உற்சவமூர்த்தியான சுவாமி மலையப்பனும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் சக்கர ஸ்நானம் செய்து பக்தர்கள் சேவிப்பது சிறப்பம்சம். இந்த நேரத்தில் புஷ்கரணியில் நீராடும் பக்தர்களுக்கு எத்தனையோ ஜென்மங்களுடைய பாபங்கள் எல்லாம் நசிந்து அபாரமான புண்ணிய ராசிகள் சங்கமிக்கும் என்றும், வெங்கடவனின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு சமயம் சரஸ்வதி தேவி பகவானை குறித்து இங்கு தவம் செய்தாள். நதிகளிலேயே சிரேஷ்டமாக தனது நதியே, அதாவது சரஸ்வதி நதியே இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுவதற்காகவே அவள் இந்த தவம் செய்தாள். சரஸ்வதிக்கு உத்தமத்துவம், அதாவது அவள் உத்தமமானவள் ஸ்வபாவமாகவே இருந்தாலும் பகவானிடமிருந்து வரமாக அதை பெற்று உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும்ன்றதேக்காகவே அவள் தவம் செய்தாள். அந்த நேரத்துல பிரம்மபுத்திரர் புலஸ்தியர் அங்கு வந்து அவர்கிட்ட கவனம் செலுத்தாமல் சரஸ்வதி தன்னுடைய தவத்திலே ஈடுபட்டிருந்தார். புலஸ்தியருக்கு அஞ்ஞான ஆவேசம், அதாவது அசுர ஆவேசம் வந்தது. நான் மகர்ஷி வந்திருக்கேன், என்ன அலட்சியம் செய்யறாளே அப்படின்னு சொல்லி நினைத்தா. பிரம்ம பத்னியான ஜெகஜனனியான சரஸ்வதிக்கும் புலஸ்தியருக்கும் இருக்கும் சம்பந்தமானது தாய் மகனை போன்றது. மகன் வந்தா தாய் எழுந்து மரியாதை கொடுக்கணும்ன்றது இருக்கா என்ன? அப்படிலாம் இல்ல இல்லையா? இதை புரிந்து கொள்ளாமல் புலஸ்தியருக்கு ஆத்திரம் கொண்டு சரஸ்வதிக்கு சாபம் கொடுத்தார். நதிகள்லயே சிரேஷ்டமாகணும்னு சொல்ற, அதை உத்தேசிச்சுதான் நீ தவம் செய்திருக்க. அந்த கங்கை தான் நதிகளில் உத்தமமானவள், நீ உத்தமமானவள் தான்ன்றதுல சந்தேகம் இல்ல. ஆனா நதிகள்னு பார்க்கும்போது கங்கை நதி தான் சிரேஷ்டமானது. என்னை நீ அலட்சியம் செய்து அவமதித்ததுனால உன்னுடைய உத்தேசம் நிறைவேறாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தார். புலஸ்தியரை விட மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி, அவருடைய சாபம் என்ன செய்யும் அவளை? அதாவது அதமர் உயர்ந்தவர்க்கு இட்ட சாபத்துக்கு வலிமை இல்லை, இருந்தாலும் அந்த சாபத்தை ஏற்க வேண்டும் அப்படின்றது பகவானுடைய ஆக்ஞை. பாகவதத்துல கூட சௌபரி ரிஷி கொடுத்த சாபத்தை ஏற்று கருடன் யமுனா நதியின் அந்த குறிப்பிட்ட மடுவுக்கு வராமல் இருந்தார் இல்லையா? அது போல இங்க பகவானின் சங்கல்பம் இது என்று சரஸ்வதி இந்த சாபத்தை ஸ்வீகரித்தாள். இருந்தாலும் சரஸ்வதி தேவி தன்னுடைய தவத்தை தொடர்ந்து செய்தாள். பகவானும் பிரசன்னமானார். நீ உத்தமல், அதில் சந்தேகமே இல்லை. புலஸ்தியரும் கௌரவிக்க தகுந்த ஞானி, உன்னுடைய மனோரதம் நிறைவேற வேண்டும், புலஸ்தியரின் வாக்கும் காப்பாற்றப்பட வேண்டும். நதிகள்ல சிரேஷ்டமானது கங்கை அவர் சொன்னார் இல்லையா? அது அப்படியே இருக்கட்டும். நான் சரோவரங்கள்ல சிரேஷ்டமானதாக ஆக்குகிறேன். இங்கு ஒரு சரோவரத்தை உனக்காகவே நிர்மாணிக்கிறேன் சொல்லி, சரஸ்வதி நதிக்கு நீ எப்படி அபிமானியாக இருக்கிற இல்லையா? அது போல இந்த சரோவரத்துக்கும், அதாவது சரோவரம்னா பெரிய லேக், பெரிய குளம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சரோவரத்துக்கு அபிமானினியாக நீயே இருப்பாய். விசேஷமான குணங்கள் யாவும் கொண்ட இந்த பவித்திரமான தீர்த்தமாக அது இருக்கும். அதுல உன்னுடைய சன்னிதானமும் இருக்கும். அதில் ஸ்நானம் செய்பவரது பாபங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி அருள் புரிந்தார். பகவான் தன்னுடைய மருமகளுக்காக திருப்பதியில் நிர்மாணித்த சரோவரமே சுவாமி புஷ்கரணி.
புலஸ்தியரின் சாபத்தை சரஸ்வதி ஏற்றாள். இருந்தாலும் அவர்கிட்ட மேலோங்கி இருந்த அந்த அகங்காரத்துக்கு அவரை தண்டிக்க வேண்டும் என்றும் நினைத்தாள். எப்படி ஸ்வேத கேதுவானவன் சாஸ்திர அத்தியனம்லாம் செய்திருந்தான், முழுமையாக அனைத்தையும் கற்றுவிட்டோன்ற இருமாப்புடன் வந்தான். ஸ்வேத கேது, நீ ஸ்வதந்திரன் அல்ல, எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்தவனாவாயோ அதை நீ அறிய வேண்டும். தத்துவமசி தத்துவானமசி என்பதை உபதேசித்து அவனுடைய வித்யா கர்வத்தை போக்கி அவனுக்கு பகவத் ஸ்வரூபத்தை தந்தை உத்தாலகர் விளக்கியது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்படுறது. அதை போலவே சரஸ்வதியும் புலஸ்தியரின் ஆணவத்தை கண்டு வெகுண்டாள். நீ என்னுடைய மகன்தான், யோகியதையில் நான் உன்னை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவள், நீ எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்க நான் உன்னை மதிக்கலன்னு நினைத்து நீ நினைத்தது உன்னுடைய துர் அகங்காரத்தை காண்பிக்கிறது. அகங்காரம், கர்வம் இதெல்லாம் அசுர குணங்கள். அசுர குணங்கள் மேலோங்கி நீ என்னை சபித்ததுனால நானும் உன்னை சபிக்கிறேன். உனக்கு ராட்சசர்களே மக்களாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாள். தான் செய்தது அபச்சாரம் அப்படின்றதை உணர்ந்தார் புலஸ்தியர். சரஸ்வதியின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினார். மனமிறங்கினாள் சரஸ்வதி தேவி. உன்னுடைய குலத்தில் பிறக்கும் முதல் 2 மகன்கள் கொடிய ராட்சசர்களாக இருப்பார்கள். 3வது மகன் சாத்வீகனாக பகவானிடம் பரம பக்தி உள்ளவனாக இருப்பான் சொல்லி அருள் புரிந்தாள். அதுபடியே புலஸ்தியரின் குலத்தில் முதல் 2 பேரர்களான ராவணனும் கும்பகர்ணனும் பயங்கர ராட்சசர்கள். 3வது பேரனான விபீஷணன் பரம வைஷ்ணவனாக இருந்தான். சரஸ்வதியின் அனுகிரகத்தால் பிறந்த விபீஷணன் பரம பக்தனாகவும் இருந்தான். எல்லா தீர்த்தங்களையும் சிரேஷ்டமானது சுவாமி புஷ்கரணி. அதில் சரஸ்வதியின் சன்னிதானமும் விசேஷமாக இருக்கிறதுன்றதை பார்த்தோம். அதற்கு சுவாமி புஷ்கரணின்னு ஏன் பெயர் வந்ததுன்றதை தெரிந்து கொள்ளலாம். எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமினியாக, அதாவது நாயகியாக இருப்பதால் அது சுவாமி புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு காரணம், சுவாமித்துவத்தை பெற்றுக் கொடுப்பதால் சுவாமி புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படுறது. இழந்த பதவியை மீட்டுக் கொடுத்த ஒரு கதையும் சொல்லப்படுது. அது என்ன? சங்கன் ஒரு அரசன், அவன் சங்கனன்னும் அழைக்கப்படுறான். அவன் தன்னுடைய பராக்கிரமத்தினால எல்லா அரசர்களையும் வென்று ராஜ்யத்தெல்லாம் விஸ்தாரம் பண்ணி ரொம்ப செல்வாக்குடன் ஆட்சி செஞ்சுன்னு வந்தான். ஒரு சமயம் அவனுடைய எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனை எதிர்த்தார்கள். ஒன்று திரண்டு வந்த எதிரிகளுடைய படைய அவனால சமாளிக்க முடியல. அதனால் அவன் தோற்றான். எதிரிகள் எல்லாம் அவனுடைய ராஜ்யத்தை அபகரித்து அவனை ஓட ஓட விரட்டிடுறான். அவன் குருவின் அறிவுரையாலும் பெரியோரின் அறிவுரையாலும் திருப்பதிக்கு வந்து பகவானை தரிசித்து ஆராதனை செய்தான். சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து பகவானை விசேஷமாக ஸ்துதி செய்தான். அவனுடைய பிரார்த்தனைக்கு மனமிறங்கினார் ஸ்ரீனிவாச பெருமான். சுவாமி புஷ்கரணியிலேயே அவனுக்கு தரிசனமும் கொடுத்து அனுகிரகமும் செய்தார். அதன் எதிரொலியாக வென்ற ராஜ்யத்தையும் அந்த எதிரிகள் வாங்கி கொண்டார்கள் இல்லையா, அவர்கள் பங்கிட்டுக் கொள்வதில் அவர்களுக்குள் கலகம் வந்தது ஏற்படுத்தினார் பகவான். அதானும் ஒருத்தரும் என்னாலதான் வெற்றி கிடைச்சது, இல்ல என்னாலதான் வெற்றி கிடைச்சது, ராஜ்யம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஒருத்தருக்கொத்தர் அடித்து கொண்டு எதிரிகள் தாக்கி கொண்டார்கள். அதனால பகவான் சர்வ பிரேரகன் இல்லையா, அவருடைய பிரேரணையின் பிடியிலிருந்து, அன்பின் பிடியிலிருந்து சகலமும் நடக்கிறது. ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொண்ட எதிரிகள் இப்படி நாம பரஸ்பரம் அடித்து கொண்டால் யாருமே மிஞ்ச மாட்டோம். அதனால இந்த ராஜ்யமே நம்ம யாருக்குமே வேண்டாம், இத சங்கனுக்கே நம்ம கொடுத்துடலாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணி சங்கனை தேடி சுவாமி புஷ்கரணிக்கு வந்து அவனுடைய ராஜ்யத்தையும் திருப்பி கொடுத்தார்கள். பகவான் சத்ருக்களின் புத்தியையே திசை மாற்றினார். இங்கு சங்கன் தன்னுடைய வீரமிக்க சைன்யத்துடன் பகைவர்களை வெல்ல முடியவில்லை. ஆனால் பகவான் மேல செலுத்திய பக்தியினால், பிரார்த்தனையினால் அவன் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றான். சுவாமி புஷ்கரணி ஸ்நானமானது அவனுக்கு அந்த சுவாமித்துவத்தை கொடுத்தது அப்படின்றது நாம இதுல தெரிந்து கொண்டோம். அதானும் சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்யும் போது என்னுடைய விரோதிகளை, எதிரிகளை அழித்து எனக்கு அதிகாரத்தை கொடுன்னு கேட்க கூடாதாம். அதற்கு மாற்றாக நமது மனதில் இருக்கும் கொடிய பகைகளை, காம குரோதாதிகளை ஜெயிக்கும் ஆற்றலை கொடு பகவானேன்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கே பகவான் மனமிறங்கி நமக்கு வேண்டுவதையெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி புஷ்கரணியின் மகத்தான சக்தியை நிரூபிக்கும் அடுத்த கதையை நம்ம பார்க்கலாம். நந்தன் ஒரு அரசன், அவனுடைய மகன் தர்மகுப்தன். பேருக்கு ஏற்றாற் போல அவன் தர்மசீலனாக இருந்தான். நந்தன் அவனுக்கு அஸ்திர சஸ்திர பயிற்சிகள், சாஸ்திர பயிற்சி எல்லாவற்றையும் கொடுத்து அவனுக்கு முடிசூட்டி அந்த கால வழக்கப்படி தன்னுடைய எஞ்சிய காலத்தை கழிப்பதற்காக வனத்துக்கு போய் தவம் செய்யறதுக்காக போறான். அந்த காலத்துல இருந்த வழக்கம் இது. தலைமுறை இடைவெளினால வரக்கூடிய சிக்கல்களையும் இது தவிர்த்ததுன்னு சொல்லலாம். இந்த காலத்துல வனத்துக்கு தவத்துக்கு செய்ய போகணும்ன்றது இல்ல. அதானும் நம்ம மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும். பின் அவர்கள் வாழ்க்கையை சுயமாக எதிர்கொள்ளும் அளவுக்கு அவர்களை தயார் செய்ய வேண்டும். அவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக குறுக்கிடாமல், தொல்லை கொடுக்காமல் அவர்கள் சுயமாக அவர்களது வாழ்க்கையை பார்த்து
கொள்ளட்டும் என்று நாம் நமது ஆன்மீக தெய்வ சிந்தனையுடன் காலம் கழித்தால் தலைமுறை இடைவெளியினால் ஏற்படும் பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லாமல் இருக்கும் அப்படின்றதும் நாம இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். நந்தனிடமிருந்து ஆட்சியை மேற்கொண்ட தர்மகுப்தன் ஒரு முறை காட்டிற்கு வேட்டையாடுறதுக்கு போறான். பகல் முழுவதும் வேட்டையாடுறான். சாயங்காலம் சந்தியாவந்தனத்தை முடிக்கிறான். சூரிய அஸ்தமனம் ஆறுது. இருட்டு சூழ்ந்துக்கிறது. இனிமே நம்ம தலைநகரத்துக்கு திரும்பி போக முடியாது. ராத்திரி வனவிலங்குகள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறான். அப்போ சிங்கம் ஒண்ணு ஒரு கரடியை துரத்தின்னு வருது. அந்த கரடி சிங்கத்திட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தர்மகுப்தன் ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்துருந்தான் இல்லையா, அதே மரத்துல அதுவும் அந்த கரடியும் ஏறி வருது. சிங்கம் மரத்து அடியில கர்ஜிச்சுட்டு இருக்கு. மிருகங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் இந்த மரத்துல ஏறினான். கரடியும் ஏறி வருதே, இப்ப என்ன பண்ணது, கீழே சிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி தர்மகுப்தனுக்கு கவலை உண்டாருது. ஆனா கரடி அவனை எதுவுமே செய்யல. ஸ்நேக பாவத்தோட அவன்கிட்ட பேசுறது, நம்ம கீழே இறங்கினா சிங்கம் நம்மளை கொன்னுடும், சிங்கம் மரத்து மேல ஏறாது என்பதுனோ வாஸ்தவம் தான். ஆனா எந்த சமயத்துல வேணாலும் அது உயரத்துல தாவக்கூடிய வல்லமை உடையது. ராத்திரி தூக்கத்துல கொஞ்சம் கண்ணசந்தாலும் நிலத்தடுமாறி நம்ம கீழே விழுந்து ஆபத்துல மாட்டின்டுவோம், உயிர் போயிடும். அதனால நான் ஒரு வழி சொல்றேன், முதல்ல நீ தூங்கு, நான் கண் விழிச்சுண்டு உனக்கு ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். நீ தூங்கி எழுந்தனோன்னு நான் தூங்குறேன், என்ன நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கரடி சொல்றது. அதுக்கு ஒப்புத்துக்கிறான் தர்மகுப்தன். மரத்து மேல அவன் தூங்குறான். கரடி காவல் காத்துன்னு இருக்கு. அப்போ சிங்கம் கரடிய பார்த்து சொல்றது, ஏன் கரடியே, நான் பசியோட இருக்கேன், தூங்குற அவனை கீழே தள்ளிடு, அவனை சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேன், நீ தப்பிச்சிருவ, இல்லைன்னா நீ காலம்புற வரப்போது உன்னை நான் கொண்டு தின்னுடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது. அதுக்கு கரடி தர்ம சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல அது பதில் சொல்றது, நான் காவலாக இருப்பேன்னு சொல்லி இவனுக்கு உறுதி கொடுத்திருக்கேன், இவன் என்ன நம்பி தூங்கிட்டு இருக்கான், அவனை கீழே தள்ளினா அது நான் நம்பிக்கை துரோகம் செய்தவனாவே, அது மகா பாவம். இந்த பாவத்துக்கு எவ்வளவு தவம் இருந்தாலும் எவ்வளவு யஜ்யங்கள் செய்தாலும் பரிகாரமே கிடையாது. பிரம்மஹத்தி முதலான தோஷங்களுக்காவது பிராயஷ்சித்தம் உண்டு. மித்திரனுக்கு அதான நண்பனுக்கு இழைத்த துரோகத்தினால வரக்கூடிய பாபத்தை கோட்டி ஜென்மம் எடுத்தாலும் போக்கிக் கொள்ள முடியாதுப்பா. அதானும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன், உன் பேச்சை கேட்டும் நான் அவனை கீழே தள்ள மாட்டேன் அப்படின்னு கரடி திட்டவட்டமா சொல்றது. சிங்கமும் மௌனமாயிடுறது. தர்மகுப்தன் தூக்கத்துல இருந்து விழிச்சுக்கிறான். கரடி தூங்குறது. அந்த சிங்கம் அதே மாதிரியே தர்மகுப்தன் சொல்றது, இதோ பாருப்பா, தூங்கிட்டு இருக்கிற கரடியை கீழே தள்ளு, அது என்னுடைய பசிக்கு இரையாகட்டும், உன்னை நான் விட்டுடுறேன், நீ உயிரோட ஊர் போய்லாம், அப்படி செய்யலைன்னா நாளை காலம்புற நான் உன்னை கொன்னு தின்னுடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறது. தர்மகுப்தன் யோசிக்கிறான், இந்த சிங்கம் நகர்றதா இல்ல, நாம தப்பி பிழைக்கணும்னா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு அந்த சிங்கம். கரடியோ அசந்து தூங்கிட்டு இருக்கு, அதை கீழே தள்ளிட்டா நான் பிழைச்சிடுவேன், வர வாய்ப்பை ஏன் இழக்கணும்னு சொல்லி யோசிச்சு அந்த கரடியை கீழே தள்ளி விடுறான். ஆனா அந்த கரடி திடீர்னு சுதாரிச்சுண்டு வேற ஒரு கிளைய பிடிச்சிட்டு கீழே விழாம தப்பிச்சிடுறது. மோசம் செஞ்ச அந்த தர்மகுப்தனுக்கு சாபம் கொடுக்கறது. மூடனே, தர்மகுப்தன்ற பேரை வச்சுட்டு நீ தர்மத்துக்கு விரோதமாக நடந்துட்டியே, ராத்திரி பூரா நான் கண் வீழ்ச்சி காவல் புரிஞ்சு உன்னை காப்பாத்தினேன் இல்லையா, அதுக்கு கைமாறு செய்யும் விதம் இதுதானா? செய் நன்றி மறந்த மகா பாபத்தை நீ செஞ்சிருக்க, அதனால உனக்கு பைத்தியம் பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தது அந்த கரடி. கரடினால சாபம் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது கரடியே இல்ல, அது தியான காஷ்டன் அப்படின்ற ஒரு ரிஷி. தியானத்தினால சித்தி படைத்த தவ சிரேஷ்டர் அவர். நினைத்த மாத்திரத்துல இஷ்டப்பட்ட ரூபத்தை எடுக்கும் திறன் பெற்றவர். கரடி ரூபம் எடுத்து இந்த வனத்தில் திரிஞ்சிட்டு இருக்கிற போது சிங்கம் துரத்தினதுனால இந்த மரத்துல ஏறியவர் அவர். தர்மகுப்தனுக்கு சாபம் கொடுத்துட்டு ரிஷி தன்னுடைய நிஜ ரூபத்தை தாங்கிட்டு கீழே இறங்கி வந்தார். சிங்கத்தை பார்த்து, நீ சிங்கம் இல்ல, பத்ரன்ற ஒரு யக்ஷன் அப்படின்னு சொல்றார். சிங்கத்துக்கு அப்போ தன்னுடைய பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது. அந்த சிங்கம் சொல்றது, ஆமா நிஜம்தான், நான் ஒரு யக்ஷன், பத்ரன்றது என்னுடைய பேரு, குபேரனுடைய சேவகனாக நான் பணிபுரிஞ்சுட்டு இருந்தேன். ஒரு சமயம் நான் கௌதம முனிவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல தெரிஞ்சுட்டு இருந்தேன். அது கௌதமருடைய ஆசிரமம்ன்றது எனக்கு தெரியாது, கௌதம முனிவர் உள்ள இருப்பார்ன்றதும் நான் எதிர்பார்க்கல. என்னுடைய இஷ்டப்படி உடம்புல ஆடை இல்லாம நான் தெரிஞ்சிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. அப்போ திடீர்னு கௌதம முனிவர் வந்தார். நான் ஆடை இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தார், சாபம் கொடுத்தார். மூடனே, ஏகாந்தமாக குளிக்கிற போது கூட ஒரு ஆடை இல்லாம இருக்கக்கூடாதுன்றது சாஸ்திரம். அப்படி இருக்கிறப்போ என்னுடைய ஆசிரமத்துக்கு எதிரிலேயே நீ இப்படி அபச்சாரத்தை பண்ணியிருக்க, அதனால நீ சிங்கமாக ஜென்மம் எடுப்பாய், சிங்கமாக ஜென்மம் எடுப்பாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தார். நான் அவற்றை மன்னிப்பு கேட்டேன். சோ என்னுடைய பிரார்த்தனை பேர்ல உனக்கு பூர்வ ஜென்ம நினைவு இருக்கட்டும், தியான காஷ்டன் ரிஷியை நீ பார்க்கிறப்போ இந்த சாபம் விலகி உன்னுடைய யக்ஷ ரூபத்தை நீ திரும்ப பெறுவாய்ன்னு சொல்லி அருள் புரிந்தார். உங்களை சந்திக்கக்கூடிய
பாக்கியமும் எனக்கு இப்ப கிடைச்சது, சாபமும் நிவர்த்தியாச்சு அப்படின்னு சொன்னது சிங்கம். அடுத்த கணம் சிங்கம் இருந்த இடத்துல பத்ரன்ற யக்ஷன் வந்தான். அவன் தியானகாஷருக்கு மரியாதை செலுத்தி வணங்கி குபேரப்பட்டினமான அழகாபுரிக்கு போனான். அந்த பைத்தியம் பிடித்த அந்த சித்தம் கலங்கிய அந்த தர்மகுப்தன் தட்டு தடுமாறி தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தான். அவனுடைய சேஷ்டைகள்லாம் பார்த்த மந்திரிகள் அவனுக்கு உன்மத்தம் பிடித்து விட்டது, சித்தம் கலங்கிடுதுன்னு சொல்லி தெரிந்து கொண்டார்கள். அவனை ஒரு ரதத்துல கொண்டு காட்டுல தவம் செய்து கொண்டிருந்த அவனுடைய தந்தை நந்தன்ட்ட கொண்டு போய் சேர்த்தார்கள். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்தாச்சுன்னு சொல்லிதானே நாம தவம் செய்யறதுக்கு காட்டுக்கு வந்தோம், கடமைகள் இன்னும் விட்ட பாடல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார். மகனுடைய சித்தம் தெளிந்து அந்த பைத்தியம் என்ற நிலையை பார்த்தார். ஜெய்மினி ரிஷியை அணுகினார். ஜெய்மினி முனிவர் ஸ்ரீ வேதவியாசரின் சிஷ்யர், கர்ம மீமாம்சன்ற நூலையெல்லாம் எழுதியவர், சூத்திரங்களை எல்லாம் இயற்றியவர். வியாச பூஜையின் போது அவருக்கும் பூஜை உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. ஜெய்மணி அந்த நந்தன்ட்ட சொல்றார், உன்னுடைய மகனை வெங்கடாச்சலத்துக்கு அழிச்சின் போ, அங்கு சுவாமி புஷ்கரணியில ஸ்நானம் செய்வித்து ஜப தப்பங்களை எல்லாம் செய்யட்டும், ஸ்ரீனிவாசனை விசேஷமாக பக்தியுடன் ஆராதிக்கட்டும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் என்றார். நந்தனம் அப்படியே செய்தான். தர்மகுப்தன் சுவாமி புஷ்கரணியில ஸ்நானம் செய்து ஸ்ரீனிவாசனை ஸ்துதி செய்தான். அவனுடைய சித்தம் கலங்கி இருந்தது, தெளிந்தது. திரும்பவும் அவன் அரசாண்டான், சாஸ்திர ஞானம் பெற்றான், குரு உபதேசம் பெற்று நற்கதி அடைந்தான். இப்படி சுவாமி புஷ்கரணியானது பிரம்மஹத்தி தோஷம், நம்பிக்கை துரோகம் முதலிய சகல பாபங்களையும் போக்க வல்லது. இந்த சமயத்தில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். அதானும் இந்த மாதிரியான பாபங்களுக்கு எவ்வளவு கோரமான தண்டனைகள்லாம் காத்திருக்கின்றன அப்படின்றத நாம் நினைத்து பாபங்களை செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு கால் பாபம் செய்தால் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று பகவானது மகிமைகளை ஞானிகளிடம் கேட்டு பகவானை விசேஷமாக ஆராதனை செய்து பாபங்களை நிவர்த்தி செய்து பகவானை பிரார்த்திக்க வேண்டும். சுவாமி புஷ்கரணி ஸ்நானம், ஸ்ரீ வெங்கடவன் தரிசனம் எப்படிப்பட்ட சங்கடங்களையும் தோஷங்களையும் போக்கும் அப்படின்றத நாம இந்த பதிவுல தெரிந்து கொண்டோம். இன்னும் சுவாமி புஷ்கரணி மகிமையை போற்றும் கதைகள் அடுத்து இருக்கு. நம்ம அதை தொடர்ந்து அடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். இதனால் பயனடைந்தவர்கள் இதை பகிரவும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.